வெல்கம் டு சங்கீதா சமையல். நாம் இன்றைக்கி எம்டி பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுப்பில் ஒரு குட்டி தவா எடுத்து வச்சுருக்கு. அதில் 50 ml நெய் ஊற்றிருக்கு, 50 ml தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கு, ஒரு பிரிஞ்சி இலை போட்டிருக்கு, 2 அன்னாச்சி பூ, 3 பட்டை, 5 ஏலக்காய் போட்டு நல்லா எண்ணெயில் வசக்கணும். ஒரு 15 முந்திரி பருப்பு, அப்புறம் 2 பல்லாரி உள்ளி வெட்டி வச்சுருக்கு, அதையும் அதில் போடணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா எண்ணெயில் வசக்கி கொடுக்கணும். பச்சை மிளகாய் 4, தக்காளி 2 போட்டு நல்லா வசக்கணும். அப்புறம் நம்ம அந்த பாத்திரத்துக்கு தான் ஒரு பாத்திரம் அரிசி அளந்து வச்சுருந்து, அதுக்கு 2 பாத்திரம் தண்ணி ஊற்றணும். தண்ணி ஊற்றி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். அப்புறம் மஞ்சத்தூள் கொஞ்சம், உப்பு, இதுக்கு தேவையான அளவு உப்பு போடணும். போட்டு 10 நிமிஷம் மூடி வச்சுருக்கு. நல்லா தண்ணி கொதிச்சிட்டு அப்புறம் நாம் 20 நிமிஷம் ஊற வச்சுருந்த அரிசியை நம்ம கையால் தான் அள்ளி போடணும். அப்புறம் மொத்தமாக தூக்கி தட்டக்கூடாது. அப்புறம் நல்லா மாற்றி மாற்றி கிண்டி கொடுக்கணும். அப்புறம் ஒரு 1/4 துண்டு எலுமிச்சம்பழம் எடுத்து வச்சுருக்கு, அந்த சாறு அதில் ஊற்றணும். அப்புறம் ஒரு ரெம்பை இலை, அதை பொடிசாக கட் பண்ணி அதையும் அதில் போடணும். போட்டு நல்லா கலக்கி கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சாச்சு. 10 நிமிஷம் ஆயிட்டு. நாம் இப்போ கிண்டி கொடுப்போம். எல்லாம் கிண்டி மாற்றி கொடுக்கணும். அப்புறம் நாம் இன்னும் மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ அதுக்கப்புறம் 10 நிமிஷம் ஆகிருக்கு. நல்லா கிண்டி கொடுக்கணும். கொஞ்சமாக மேலே நெய் ஊற்றணும். நெய் ஊற்றி இன்னொரு அடுப்பில் தோசைக்கல்லை எடுத்து வச்சுட்டு அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் சிம்மிலே அது இருக்கணும். 10 நிமிஷம் கழித்து நல்லா தம்மாவி சோறு நல்லா வெந்து கரெக்டான பருவத்துக்கு இருக்கும். தீ கூட்டி வைக்கக்கூடாது. சூப்பரான எம்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.